கேட்டீங்க, எங்க ஒரு டிக்கெட்டை காணோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஓ மை காட். சரி ரைட், நம்ம 3 பேர் பண்ணிக்கலாமா? இட்லி கடை ஆடியோ லான்ச் பாத்தியா? பாத்துட்டு இருக்கேன். இது அங்க எதுவும் எங்கேயும் அத மழை பெய்யுதுன்னு தெரியல. பாத்துட்டு இருந்த சரியா அது கிடைக்கல, சிக்னல்ஸ் கிடைக்கல. என்ன சொல்ற? அப்ப பாக்கலையா? நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பாத்திருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? வீட்டுக்குள்ள பாத்துட்டு ஆ. ஆடியோ லான்ச் பார்க்காம உனக்கு என்ன வேலைக்கு? ராஸ்கல்ஸ். சரி, நம்ம இட்லி கடையோட ஆபீஸ் ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஓ, ட்ரெயிலர் தனியா வேற விட்டாங்களா? உடனே ஜாயின் பண்ணி சேர்த்து விடுவாங்களா? இல்ல, அதுல காமிக்கவே இல்ல. அதுல இனிமே தாண்டி பாட்டுவாங்க, நமக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஆள பாரு, அதை பாத்துக்கிட்டு இது வந்தத 32 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுல காமிச்சாங்க, ஆனா நம்ம கிட்ட ஆடியன்ஸ் இங்க காட்டல. அப்ப அதுலயே பாத்துட்டா நீ எப்படி இதுல பாப்ப? மை காட். சரி, ஓகே, போடுங்க. அதுருமா இட்லி கடை ஆபீஸ் ட்ரெய்லர் தனுஷ், நித்யா மேனன், ராஜ் கிரண், அருண் விஷா, ஜிவி பிரகாஷ் அவர்கள், சாரிகா தமிழ் என் பேர்ல வச்சிருக்காங்க. என்ன பாப்பா, தோனி உன மாதிரி லாலிபப் சாப்பிடாரா? சரி சரி. ஏய், நம்பர் தான் எவ்வளவு நேரம் போடுவீங்க? ஏய், போடு வச்சு கம்ப்ளீட். சரி, ரெட் ஜாய் மூவ்மென்ட் இன் எப்படி கவுண்டர் கையில போய் எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால எது வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்கம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கிறது 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் யார், சரியான வேலைக்காரன். நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான். கலிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து வக்காலி கொமட்ல குத்துனானா? You're the best. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரை கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி லுக் அட் முருகன். பெரிய மிஷிலன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டான். வேண்டாம் ஐயா, எத்தனை பேர் அது அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கான். ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஏய், சூப்பரா இருக்குடி. எல்லா கேரக்டருமே இதுல செம்மையா இருக்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன் ஒலிக்கே பிடிக்காது? ஏன்னா இவங்க தான் இந்த பூசத்தனமான டேஸ்ட் இதுங்களுக்குலாம், 2K கிட்ஸுக்குலாம். ஏன் ஏடா கூட மாட்டோம். கேவலமான டேஸ்ட்ல நாங்க வந்து வச்சு இல்ல. ஆமா, நீ 2K கிட்ஸ் கூட கிடையாது, நீ அதையும் தாண்டி 210 கிட்ஸ். சரி, அது கூட அதுக்குள்ள வரல. நம்ம என்ன ஹாசினி படம் அப்படியே ஐயோ, ஹாசினி இல்லாதுன்னா ஹாசினி வந்துச்சு. அந்த படம் அப்படியே கொண்டு போயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல நம்மள. ஆமா, ஆனா அவர் வந்துட்டு இதுல பெரிய ரெஸ்டாரண்ட்ல எங்கேயோ ஃபாரின்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே டைவர்ஷன் ஆயிட்டு இது டபுள் ஆக்டர் இருக்கும்னு நினைக்கிறியோ? டபுள் ஆக்ஷன் கிடையாது, இருக்க வேலையே இல்ல, சிங்கிள் ஆக்ஷன். ஏன்னா எனக்கு இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு முருகன் இட்லி கடையோட ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. அவங்க அம்மா வந்து நார்மலா வீட்டுல பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பையன் நல்லா படிச்சு பெரிய ஐடில வேலை பார்த்துட்டு பையன், MBA முடிச்சு பிசினஸ் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் ஸ்பார்க்கு, நம்ம ஏன் எங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்,
நம்ம அம்மா இந்த இட்லியை நல்ல ஒரு ஃபேமஸா வச்சு இதே நம்ம பெருசா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாராம். ஓ. அந்த அந்த ஸ்பாட் முருகன் இட்லி கடையில தான் அந்த இன்னைக்கு இட்லி வந்து கடை. இட்லி கடை வந்து அவர் பேர்ல ஆரம்பிச்சு பெருசா இன்னைக்கு அவரோட பிரான்ச் இல்லாத இதே இல்லை, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒருவேளை அது ஒரு இன்ஸ்பயர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பயர் அதை எடுத்து அப்படியே பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு கேரக்டர். அந்த அருண் விஜய்க்கு அவரு மாசா அதுல பெரிய ரெஸ்டாரண்டோட ஓனர். ஓனர் அவர் ஆக்சுவலி. இந்த பையனும் இந்த இவரு உள்ள போய் இவருடைய கைப்பக்குவம் தான் அங்க வேற லெவல் போகும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் அப்பா சொல்றாரு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் 15% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 15 தான் 15 தான் சொன்னாரு. 15% வந்து ப்ராஃபிட்ல இருக்கணும்னா ஓ நல்ல வேலை கண்டாடி அப்படின்னு ஒரு டைலாக். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் எது பிரச்சனைகள் வருது, நான் அப்பா அடையாளத்தையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பண்ற மாதிரி கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அவர் பல வருஷமா சின்ன வயசுல இருந்தே அவர் வந்துட்டு அந்த கையால அரைச்சு செய்யறதுலதான் அந்த கை பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் வாங்குறதுக்கு என்ன சொல்றாங்க, அப்ப எப்படி இருந்தாலும் காசு எவ்வளவு செலவுன்னு இதை வாங்கிடுவோம்ப்பா, என்னால ஆக்க முடியாது, என்ன பண்ணணும் கையில அரைச்சு பண்றது ஒரு பக்குவம் வராதுப்பா. கையில அரைச்செல்லாம் எந்த காலத்துல ஆக்சுவலி. அதனாலதான் இப்படி வேணா போறீங்க. உங்களுக்கு எல்லாம் சொகுசா வர்றதுனாலதான் ஊர்ல உள்ள எல்லா வியாதியும் உங்களுக்கு வருது. டயபெட்டிக் வருது, பிரஷர் வருது, என்னன்னா வரணுமோ புதுசு புதுசெல்லாம் நோய் கட்டுச்சு. அப்படியே நீங்க போகாம சைக்கிள்ல நீங்க பைக்ல போறீங்க, ஒரு ரொம்ப லாங் போறதுனால எதுக்கு கார்ல ஏன் போறீங்க? அது ரொம்ப டிஸ்டன்ஸ் போறதுனால வேற ஊருக்கு நான் நம்ம சைக்கிளே போக முடியுமா? ஆனா அநியாயம் பண்றீங்க. உங்களை மேல இருக்கனாலதான் அப்படி பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கு. இந்த படங்கள் மூலியமா பழைய விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க நினைக்கிறேன். நித்யா மேனன் கேரக்டர் பத்தி இயால ஒரே குத்துறோம் அப்படின்னு ஒரு டைலாக். அப்படியே கிராமத்துல பொண்ணுங்களும் அசால்ட்டா பேசுவாங்க. இது வந்து பெருசா கெட்டவாதம் கிடையாது, சும்மா அடிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வார்த்தை. அது சூப்பரா இருக்கு. ரெண்டாவது பார்த்திபன் அவரோட கேரக்டர் நிறைய பேர் உள்ள வச்சிருக்காங்க. இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே ஒரு எப்படி சொல்றது, நம்மள அப்படியே கொண்டு போயிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுவா வாயால சொன்னா எப்படி சொல்லு, நான் பாத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் எது சொன்னாலும் நீங்க கலாய்ப்பீங்க, ஆனால் நான் சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஜிவியோட பிஜிஎம் அது இப்ப ரீசெண்டா ஒரு சாங்ஸ் விட்டாங்க, அஜய் வேற லெவல். என்னது அதுவும் சூப்பர். அஞ்சாமி தந்தானே செம்ம. இப்ப ராஜகிரனுக்கு உங்க 2 பேரும் என் பாட்டு செம்மையாச்சு. ஆக்சுவலி நான் கேட்டிருக்காத. 1ஆம் தேதி வர்றோம், எதுக்கு பாக்குறோம்லே தலைவர் படத்தை பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நாங்க சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களோட இந்த ரியாக்ஷன் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மைக் குத்தாதான் பேசுவீங்களா? நாங்க பிடிச்சிருக்கோம், ரொம்ப வெயிட்டா இருக்கு. நாங்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பை. சரியில்லை, அதனால தான் வேற ஒண்ணும் இல்லை. பை பை.